சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரம். தர்ஷினி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை தலைமைச் செயலக வளாகத்திலே சுற்றுலாத்துறை சார்பில் புதிய பேருந்துகளை, சொகுசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் என்பது 1971ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சுற்றுலா கழகத்தின் சார்பில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் கூட அந்த பேருந்துகள் சென்று வருகின்றது. தமிழ்நாடு ஹோட்டல் என்ற பெயரில் தங்கும் விடுதிகள், அமுதகம் என்ற பெயரிலான உணவு விடுதிகள், படகு குழாமம் போன்ற பல்வேறு சேவைகளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஒகேனக்கல், மைசூர், பெங்களூரு, குற்றாலம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்துக் கொண்டு சென்று வரக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சுற்றுலா கோவா, மந்த்ராலயா உள்ளிட்ட 14 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்களும், தென்னிந்தியா முழுவதும் சுற்றி வரக்கூடிய பயண திட்டங்கள் என பல்வேறு பயண திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகின்றது. எனவே நாளுக்கு நாள் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையிலே அதற்கு வசதியாக இந்த புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிநவீன சொகுசு பேருந்துகள், சாதாரண சொகுசு பேருந்துகள், இருக்கையுடன் கூடிய பேருந்துகள், படுக்கை வசதி கூடியவை என பலவிதமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த சுற்றுலா பேருந்துகள் மூலமாக 2021 முதல் 2024 மே மாதம் வரை இதுவரை கிட்டத்தட்ட 3,03,000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருப்பதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துறையை மேலும் நவீனப்படுத்துவது மற்றும் வரக்கூடிய அந்த பயணிகளை, வரக்கூடிய பொதுமக்களை மகிழ்விக்க விதமாகவும் 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகள் வாங்கி தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அதனை தொடங்கி வைக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.